சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத கஷ்டம் இல்லை, பார்க்காத அவமானம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கடந்த சில காலமாக ரொம்பவே சோதனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க. எனவே நம்ம வாழ்க்கை அவ்வளோதானா, நமக்கு விடிவு காலமே வராதா அப்படின்னு ரொம்பவே மனம் உடைஞ்சி போயிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு மாபெரும் ராஜயோகம் இப்போது ஆரம்பிக்க போகுதுங்க. 100 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான கிரக சேர்க்கை சிம்ம ராசிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இதனால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 10 மாபெரும் நற்செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். சிம்ம ராசியினாலே ஒரு கம்பீரம், ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கம்பீரத்தை எல்லாம் அடக்கி வச்சுட்டு 4 பேருக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு நிற்கிற நிலைமை பல பேருக்கு வந்திருக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் பட்ட அவமானங்கள், உங்களை நம்பி ஏமாத்தினவங்க, தொழிலில் ஏற்பட்ட சறுக்கல்கள், பண கஷ்டன்னு ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு அடிமேலே அடி விழுந்துட்டு இருந்துச்சு. ராத்திரி தூக்கம் இல்லாமல் எத்தனையோ நாள் உங்கள் குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டுருப்பீங்க. நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களுக்கு கூட உங்களுக்கு கெட்ட பேர் தான் கிடைச்சிருக்கும். உங்கள் உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்காம வேற யாரோ அந்த பேரை தட்டிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இருண்ட காலத்தில் இருந்து உங்களை மீட்டு கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ராஜயோகம் இப்போ கதவை தட்டி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த கிரக அமைப்பு சும்மா சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாதுங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பு. ராகு கிரகங்களோட சஞ்சாரம் இப்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் இழந்த பணம், நிம்மதி, மரியாதை இது எல்லாமே பல மடங்காக உங்களை தேடி வரக்கூடிய காலம். இந்த 10 நற்செய்திகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, தொழில் மற்றும் வேலையிலையும் சரி ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. குறிப்பாக யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாங்களோ, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து வியர்ந்து நிற்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை உயரப்போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நேர்மையானவங்க. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதவங்க. நீங்கள் மனசில் பட்டதை உடனே சொல்லிடுவீங்க. இதனாலேயே உங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகியிருப்பாங்க. நீங்கள் ஒருவருக்கு நல்லதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் கூட உங்களை தூக்கி எறிஞ்சவங்க தான் அதிகம். உங்கள் உழைப்பை சுரண்டிட்டு உங்களை நடுத்தெருவில் விட்டவர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அத்தனையும் பார்த்து நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். இனிமே மாறும், எந்த தியாகமும் பண்ணக்கூடாது, நாம் வேலை உண்டு நம்ம பாடு உண்டுன்னு இருக்கணும்னு நீங்கள் முடிவே பண்ணியிருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்களை சும்மா விடாது. ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்றமும் உங்களுக்கு நடக்காது. இந்த ராஜயோகம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக செயல்பட போகுது. உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி உங்களுக்கான சிம்மாசனத்தில் உட்கார வைக்கப் போகுது. பணக்கஷ்டம் அப்படிங்கிறது கடந்த சில வருஷங்களாக உங்களை படாத பாடுபடுத்தி இருக்கும். கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் ஏமாந்து போயிருப்பீங்க. ஒரு நல்ல காரியம் வீட்டில் பண்ணலான்னு நினச்சா அங்கே ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்து நிற்கும். கையில் காசு சேருன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள எதிர்பாராத மருத்துவ செலவோ இல்லை வேறு ஏதாவது வீண் விரயச் செலவோ ஏற்படும். கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற பல சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ராஜயோகம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம். உங்கள் பொருளாதார நிலைமையில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அந்த 10 நற்செய்திகளில் மிக முக்கியமான ஒன்று உங்களோட பொருளாதார வளர்ச்சி தான். கடன் அடையுமா, நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்குமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாம் இப்போ தீரப்போகுது. தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாம் எவ்வளவோ முதலீடு போட்டு உழைப்பை போட்டு நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. சில பேருக்கு வேலை போயிருக்கும். வேலையில் சரியான மரியாதை இல்லாமல், சம்பள உயர்வு இல்லாமல் தினம் தினம் ஒரு போராட்டமாக போயிட்டு இருந்திருக்கோம். காலையில் எழுந்த உடனே இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே பல நாள் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இருண்ட காலங்கள் எல்லாமே இப்போ மலையேறிடுச்சு. உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் உங்களுக்கு முழு பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிரகங்களோட நிலைப்பாடு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும். மண் கூட பொண்ணாக மாறுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசப்போகுது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது.
ரொம்ப நாளாகவே குழந்தை பாக்கியம் இல்லை என்ற தம்பதிகளுக்கு இந்த ராஜயோக காலத்தில் வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்குங்க. அதே மாதிரி கல்யாண வயசில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையப்போகிற பொற்காலமாக இந்த காலம் இருக்குங்க. தடைகள் எல்லாம் விலகி கெட்டி மேலே சத்தம் கொட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை இயற்கை கொடுக்க போகுது. இது சும்மா வார்த்தைக்கு சொல்கிறது கிடையாது. கிரக அமைப்புகள் ரொம்ப துல்லியமாக இந்த மாற்றங்களை காட்டுது. அந்த 10 நற்செய்திகளில் முதல் விஷயமே உங்களை சுற்றி இருந்த எதிர்பார்ப்புகள் எப்படி மாயமாக மறையப் போகிறது அப்படிங்கிறது தான். உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குளிப்பறிச்சவங்களை நீங்கள் அடையாளம் கண்டுகிற நேரம் இது. இது வரைக்கும் நீங்கள் நல்லா வளரக்கூடாது, முன்னேறக்கூடாது, உங்களுக்கு தெரியாமலே உங்கள் முதுகுக்கு பின்னாடி சில பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நம்பினவங்களே உங்களை ஏமாற்றியிருப்பாங்க. ஆனால் இப்போது அந்த மாயத்திரை விலகப் போகுது. உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க அவங்களாவே உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் ஒரு பெரிய சுழற்சியை உங்களுக்கு சாதகமாக திருப்பி விட்டுருக்கு. இனிமே உங்கள் நிழல் கூட உங்களுக்கு துணையாக நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு அசுர பலம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 2வது நற்செய்தியாக உங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் கொடுத்த கடனை திரும்ப கேட்க முடியாமல் எத்தனையோ முறை நீங்கள் தவிச்சிருப்பீங்க. அந்த பணத்தை நாம் மறந்துட வேண்டியதான்னு நீங்கள் நினைச்ச ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவாகி உங்கள் கைக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு வந்து சேருங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைச்சி உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்து போகும். 3வது நற்செய்தின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சம்மந்தப்பட்டது. கடந்த காலங்களில் மன அழுத்தம் காரணமாக தூக்கம் இல்லாமல் ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கும். மருத்துவ செலவுக்காகவே ஒரு பெரிய தொகையை நீங்கள் செலவு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகமாக கோபப்படுறது, எரிஞ்சு விழுறது உங்கள் சுபாவமே கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் இப்போ கிரகங்களோட அமைப்பு உங்களை ரொம்பவே சாந்தப்படுத்த போகுது. உங்கள் உடம்பில் இருந்த வியாதிகள் எல்லாம் குணமாக போகுது. அதை நீங்களே கண்கூடாக பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக உங்களை வாட்டி வதைச்ச ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு வைத்தியம் கிடைச்சி நீங்கள் முழுசாக குணமடைய போகிறீங்க. முகத்தில் ஒரு தனி தேஜஸ், ஒரு பொலிவு உங்களை அறியாமலே வந்து சேரும். 4வது நற்செய்தியாக ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் நீண்ட நாள் கனவு நனவாக போகுது. வாடகை வீட்டில் இருந்த கஷ்டம் போதும், நமக்காக ஒரு சின்ன இடமாவது வேணும்னு பல வருஷமாக நீங்கள் சேர்த்து வைத்த காசு ஒரு நல்ல காரியத்துக்கு செலவழிய போகுது. எந்த தடையும் இல்லாமல் ஒரு இடத்தை நீங்கள் வாங்கிறதுக்கான யோகமும் அமைப்பும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசையும் நிறைவேறும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துலங்குற நேரம் இது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களை அலட்சியப்படுத்தின சொந்த பந்தங்கள் எல்லாம் இனிமேல் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வந்து நின்று சிறப்பிப்பாங்க. ஒரு காலத்தில் உங்களை தனிமரமாக விட்டவங்க எல்லாம் இப்போ உங்கள் நிழலை தேடி வரப்போகிறாங்க. 5வதாக ஒரு நற்செய்தியாக உங்கள் வேலை தொழில் சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியலை. கூட வேலை பார்க்குறவங்களே நமக்கு குளிப்பறிக்கிறாங்கன்னு ரொம்பவே மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேறு யாரோ ஒருத்தர் பாராட்டுகளை வாங்கிட்டு போயிருப்பாங்க. இனிமேல் அந்த மாதிரி எந்த அரசியலும் உங்ககிட்ட பலிக்காது. உங்கள் திறமைக்கான முழு அங்கீகாரம் உங்களை தேடி வரும். பல வருஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருந்த ப்ரமோஷன், சம்பள உயர்வு எல்லாமே எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸில் புதுசாக முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்பவே தயங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வரப்போகிற லாபத்தை பார்த்து நீங்களே மலைச்சி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வியாபாரத்தில் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 6வது நற்செய்தி என்னன்னா, கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருந்த கடன் தொல்லையில் இருந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர விடுதலை கிடைக்க போகுதுங்க. எத்தனையோ இரவுகள் தூக்கம் இல்லாமல் நாளைக்கு கடன் கொடுத்தவருக்கு எப்படி பதில் சொல்கிறது, எங்கே இருந்து பணத்தை புரட்டுறதுன்னு யோசிச்சுட்டே நீங்கள் படுத்திருப்பீங்க.
வாங்கின கடனுக்கு வட்டி கட்டியே நம்ம உழைப்பு எல்லாமே வீணாக போகுதுன்னு புலம்பியிருப்பீங்க. ஆனால் இந்த ராஜயோக காலத்தில் உங்களுக்கு வரப்போகிற பணவரவு மூலமாக உங்கள் கடன்கள் எல்லாமே படிப்படியாக முழுசாக அடைய போகுது. கடன் அடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்காலத்துக்காக ஒரு கணிசமான தொகையை பேங்கில் சேமித்து வைக்கிற அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் ரொம்பவே வலுவாக போகுதுங்க. யாருக்கிட்டேயும் போய் கை கட்டி நிற்காமல் உங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் கெத்தாக நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. 7வது நற்செய்தி உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற சுபகாரியங்களை பற்றினது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ள காரணமே இல்லாமல் வாக்குவாதம், நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கும். ஒருத்தருக்கு புரிஞ்சிக்காம சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் கோபப்பட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் புரிதலும் பல மடங்காக அதிகரிக்க போகுது. சின்ன சின்ன மனக்கசப்புனால பிரிஞ்சு போன கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போயிட்டுருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை ரொம்ப சீக்கிரமாகவே அமையப்போகுது. உங்கள் வீடே இனிமேல் சந்தோஷத்தில் களைகட்ட போகுதுங்க. 4 பேர் மதிக்கிற மாதிரி உங்கள் குடும்பம் ரொம்பவே சிறப்பாக வாழப்போகுது. 8வது நற்செய்தியாக நீங்கள் ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஆன்மீக பயணங்கள் எல்லாம் இனிமேல் நல்லபடியாக நடக்கும். உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதம் உங்களை சுற்றி ஒரு பெரிய கவசமாக நிற்க போகுது. சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த முடியாமல் ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். கையில் காசு இருக்காது, இல்லைனா வேறு ஏதாவது குடும்ப சூழ்நிலை காரணமாக தள்ளி போயிருக்கும். ஆனால் இப்போது அந்த குறைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. இறைவனோட கருணை முழுசாக உங்கள் மேலே விழறதால நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமேல் வெற்றியாக மாறும். பல வருஷமாக தடைபட்டு இருந்த நல்ல காரியங்கள் எல்லாம் இப்போ தானாகவே தேடி வந்து நடக்குங்க. மனசில் ஒரு இனம் புரியாத அமைதியும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். 9வது நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு பெரிய பெருமையும் கௌரவமும் மற்றும் பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கெட்ட சவகாசத்தால் மாட்டிக்கிட்டு உங்களை பாடாப்படுத்தின குழந்தைங்க கூட இப்போது திருந்தி ஒரு நல்ல வழிக்கு வருவாங்க. படிப்பில் சுட்டியாக இருந்தது நல்ல மதிப்பெண்கள் வாங்கி உங்கள் தலையை நிமிர வைப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி சொந்த காலில் நின்று உங்களை உட்கார வச்சு காப்பாற்றுற அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறப்போகுதுங்க. ஊருக்குள்ளே 4 பேர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கைதட்டி பாராட்டுற நேரம் வந்துருச்சுங்க. அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உங்கள் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சி போயிடுவாங்க. 10வது நற்செய்தியாக சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து ரொம்பவே உயரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்களை யாருமே மதிக்காமல் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் உங்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது காலம் முழுசாக மாறிடுச்சு. உங்களை தேடி வந்து முன்னாடி நிற்க வச்சு மரியாதை செய்வாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும். பதவிகள் பட்டங்கள் எல்லாம் உங்களை தேடி வருங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மதிப்பு உருவாக போகுது. ஒரு காலத்தில் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்கள் புகழ் ஊரெல்லாம் பரவப்போகுது. இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது. 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ராஜயோகம் உங்களுக்கு கொடுக்க போகிற நிஜமான பரிசுகள். இந்த 10 நற்செய்திகளும் ஒரே நாளில் நடந்துராது. ஆனால் அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் பூத்து குலுங்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. இரும்பு நெருப்பின் சூடை தாங்கினால்தான் உறுதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே உங்களை ஒரு உறுதியான மனிதராய் செதுக்கியிருக்கு. இனிமேல் உங்களை யாருமே அசைக்க முடியாது. உங்களது வளர்ச்சி இப்போது விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கும். மனசுக்குள்ளே இருந்த பயமெல்லாம் விலகி ஒரு புது தெம்பு உங்களுக்கு பிறக்கும். சுற்றி இருக்கிறவங்க உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இவ்வளவு அடி வாங்கியும் இவன் எப்படா தாக்கு பிடிச்சி நிற்கிறான் அப்படின்னு உங்களை பார்த்து வியக்க போகிறாங்க.
இந்த 10 நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. காசு பணம் வந்ததும் உங்களை விட்டு போனவங்க எல்லாம் இப்போது சொந்தம் கொண்டாடிட்டு திரும்ப வருவாங்க. சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போவுமே ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது வந்து ஒரு 2 வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா போதும், பழசையெல்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் இனிமேல் அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கஷ்ட காலத்தில் உங்களை நடுத்தெருவில் அம்போன்னு விட்டுட்டு போனவங்க கிட்ட சேரவே கூடாது. உங்களை தேடி வர்றது உங்கள் மேலே இருக்கிற பாசத்தால் கிடையாது, உங்கள் பணத்துக்காகவும் உங்கள் அந்தஸ்துக்காகவும் மட்டும்தான். அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக ஆழமாக புரிஞ்சுக்கணும். பழைய பந்த பாசங்களை எப்போவுமே மனசில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை விழிப்போடு வச்சிருக்கும். உங்கள் ராசியோட சின்னம் சிங்கம். சிங்கம் எப்போவுமே பசியோடு இருந்தாலும் பிள்ளை திங்காது. அது மாதிரி எவ்வளவோ சுகபோகங்கள் வந்தாலும் யாருக்கிட்டையும் கையேந்தாமல் கம்பீரமாக வாழ்ந்தவங்க நீங்கள். அந்த கம்பீரத்துக்கு இப்போ ஒரு மகுடம் கிடைக்க போகுது. உங்களை யாருமே புரிஞ்சிக்கலையே, நம்ம நல்ல மனசு யாருக்கும் தெரியலையேன்னு இனிமேல் நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. காலம் உங்களுக்கு ஒரு பெரிய பதிலை கொடுத்துருச்சு. நீங்கள் பட்ட காயங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மருந்து இப்போது கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் வண்டி பின்னாடி உட்கார்ந்துட்டு மற்றவங்க சொல்கிற பாதையில் போயிட்டு இருந்தீங்க. இனிமேல் நீங்கள் தான் முன்னாடி உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை ஓட்ட போகிறீங்க. உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்க போகுது. ஆனால் இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் உங்கள் கோபம். பொதுவாகவே உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். தப்பு பண்ணுறவங்களை பார்த்தா முகத்துக்கு நேராக கேட்டுருவீங்க. இதனாலேயே பல நேரங்களில் நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களா மற்றவங்களுடைய பார்வைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த காலத்தில் அந்த கோபத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிடுங்க. வார்த்தைகளை ரொம்ப நிதானமாக பயன்படுத்துங்க. ஏன்னா உங்கள் வாய் முகூர்த்தம் இப்போது ரொம்பவே பலிக்கும். நீங்கள் போகிற போக்கில் சொல்கிற வார்த்தைகள் கூட அப்படியே நடந்துடும். அதனால் எதை பேசினாலும் நல்லதாகவே பேசுங்க, நல்லதாகவே நினைங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு நல்ல பேரை சம்பாதிங்க. உங்கள் பொறுமைதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம். இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக தேடல் உருவாகும். கோயில்களுக்கு போகிறது, தியானம் பண்ணுறதுன்னு உங்கள் மனசு ரொம்பவே அமைதியாக ஒரு மடியை தேடும். அதை தடுத்து நிறுத்தாமல் அந்த வழியிலேயே போங்க. ஏன்னா மன அமைதி ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கான நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும். காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்து கும்பிடுற பழக்கத்தை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. உங்கள் ராசிநாதனே சூரியன்தான். அந்த சூரியனோட கதிர்கள் உங்கள் மேலே படும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புது தெம்பும் புத்துணர்ச்சியும் உருவாகும். அந்த உருவாக்கத்தை நீங்களே உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டு எல்லாம் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கப் போகுது. இதனால் உங்கள் முகத்தில் எப்போவுமே ஒரு புன்னகை வெளிப்படும். சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து இவங்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணுறதுல ரொம்பவே தெளிவான ஆளுங்க. தன் குடும்பத்துக்காக, பிறந்தவங்களுக்காக தன்னோட சொந்த ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு நீங்கள் நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஆனால் அதனால் உங்களுக்கு திரும்ப என்ன கிடைச்சது? ஏமாற்றம் மட்டும்தான். நீங்கள் எவ்வளவுதான் பிறருக்கு உதவிகள் செய்தாலும் நீங்கள் செஞ்சது எப்போவுமே பெருசாக வெளியே தெரியாது. ஆனால் இயற்கை எப்போவுமே ஒரு உழைப்பையும் தியாகத்தையும் வீணாக்கிடாது. நீங்கள் செஞ்ச அந்த புண்ணியம் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகுது. உங்களை நிராகரித்தவங்க முன்னாடி உங்களை ஒரு ராஜாவா ராணியாக வாழ வைக்க போகுது. இத்தனை வருஷமாக மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த நீங்கள் இனிமேல் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள் மனசுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை தேடி ஒரு அருமையான வாய்ப்பு இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உடுத்தணும்னு நினச்ச உடை, சாப்பிடணும்னு நினச்ச உணவுப் பொருட்கள், நீங்கள் போயிட்டு வரணும்னு நினச்ச சுற்றுலா தலங்கள் போன்ற அனைத்து விதமான ஆசைகளும் இந்த காலத்தில் நிறைவேறப் போகுது. இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. நேற்று வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க இப்போ எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக ஆனாங்கன்னு ஊருக்குள்ளே பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. கண்திஷ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக விழும். ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி குலதெய்வத்தோட பாதுகாப்பு உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது. யாரோட பொறாமையும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. இருந்தாலும் வீட்டில் செவ்வாய்க்கிழமை
மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விளக்கேற்றி சாமி கும்பிடுவதை மட்டும் வழக்கமாக வச்சுக்கோங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்திஷ்டியை கழிக்க கல் உப்பு வச்சு சுற்றி போடுறது நல்லது. சிம்மராசிக்காரர்களாகிய நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் வந்துருச்சு. நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்கள் குடும்பம் என்றைக்கும் யாருடைய கண்திஷ்டியையும் பெறாமல் சீரும் சிறப்புமா தலைமுறைக்கும் குறையாத செல்வத்தோடு வாழப்போகுது. உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல இறைவனோட முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.